திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய காசி யாத்திரை, இந்த காசி யாத்திரை மார்ச் மாதம் போகிறோம். ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த காசி யாத்திரை நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும். காசி யாத்திரையில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். போன வாட்டி புக் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பிரசன்னத்துக்கு வெயிட் பண்ணியிருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இந்த தைப்பூசம் நன்னாள் 11/2/2025 தைப்பூசம் வெகு சிறப்பாக நடைபெறக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்குது. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த கிழமை அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையை முதல்ல சொல்ல உண்டு. முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. ஜோதிட சாஸ்திரத்தில் மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைகளுக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகன். அதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லலாம். குன்று இருக்கும் இடம் குமரனுக்கு தான் சொந்தம். அவ்வளவு விசேஷங்கள் நிறைந்தது இந்த தைப்பூசம். 8வது திருநட்சத்திரம் இந்த நட்சத்திரம், பூச நட்சத்திரம். 8வது திருநட்சத்திரம் பூச நட்சத்திரம். இது விழுந்த ராசி கடகராசியில் விழுந்திருக்கு. சார், முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தெரியும். கார்த்திகை பெண்கள்னால முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தங்காட்டி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. விசாக நட்சத்திரம் முருகனுடைய ஜனன நட்சத்திரம்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு உகந்தது எதுக்காக இந்த பூசத்தை கொண்டாடுறாங்க, பூசத்தில் அப்படி என்ன விசேஷங்கள் இருக்குது, பூசத்துக்கு உண்டான மகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசம் ஞானத்தின் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஞானபிரன் உடைய நட்சத்திரம். முருகப்பெருமான் பழத்துக்காக கோவித்து கொண்டதே எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை ஞான தண்டாயுதபாணியாக அமர்ந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூச நட்சத்திரம், தைப்பூசம். தைப்பூசம் பழனியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. சஷ்டி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொண்டாடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு திருச்செந்தூர் சொல்லலாம். அடுத்தது திருப்பரங்குன்றம் கல்யாண உற்சவத்துக்கும், அதே போன்ற திருத்தணிகை, இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போது பூச நட்சத்திரம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமானுக்கு பழனி மலை தான். பழனிக்கு ஏராளமான பேர் வரக்கூடிய, உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வரக்கூடிய தினம் இந்த பூச நட்சத்திரம். இதே போன்று எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, போன வருஷம் நான் மலேசியாவில் இருந்தேன். மலேசியாவில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வருஷம் நான் போகக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா, திருப்பூருக்கு போகிற வழியில் மங்களம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயில், வேலாயுத பாளையம்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயில். அந்த கோயிலில் திருத்தேர் நடக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பங்கெடுப்பாங்க. நம்ம தீபாவளிக்கு துணி வாங்குறாங்களோ இல்லையோ, புத்தாண்டுக்கு துணி வாங்குறாங்களோ இல்லையோ, பொங்கலுக்கு துணி வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் தைப்பூசத்துக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. சுற்றியில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லேயும் அந்த கோயிலுக்காக இருந்த அந்த தேர் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த விசேஷம் தைப்பூசம். வேலைன்னு வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை அள்ளி கொடுத்துருவார் வேலவன். கல்யாணம் ஆகலைன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கல்யாண வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முருகனாக காட்சி அளிப்பார். தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய முருகனாக வேலாயுத சாமி இருப்பார். அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பண கஷ்டம்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி திருத்தணி முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறாரோ அதே மாதிரி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானாக காட்சி கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நோய், உடல் உபாதை, மன ரீதியான உபாதை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நான் தைப்பூசம் ஒரு 10 நாள் 11 நாள் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அந்த கோயிலில் கொடியேற்றத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் நான் இருந்திருக்கேன். வரக்கூடிய பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புத முருகப்பெருமானாக இருப்பார். நான் எப்போவுமே சொல்லுவேன், அவருக்கு 12 கைகள், இந்த பக்கம் 6 கை, இந்த பக்கம் 6 கை, 12 கை, நமக்கு 2 கை. எதை கேட்குறது எதை வாங்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அப்படி
பல்வேறு விதமான சக்திகள் கொண்ட முருகப்பெருமானாக இந்த முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். தைப்பூசத்தன்னைக்கு ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக நம்ம ஆசைப்படுவோம். ஆசைங்கிறது மனுஷனுக்கு இருக்க தானே செய்யும். இது விட்டால் அடுத்தது, அடுத்தது விட்டால் அடுத்தது, அடுத்தது விட்டால் அடுத்ததுங்கிற ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையின் அளவுகோல்களும் இந்த ஆசைக்கு என்ன வினைகள் இருக்குது, இதில் நல்லதா கெட்டதான அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத மூர்த்தி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன். ஏன்னா குரு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பாருங்க, குருவாக வந்து அருள் பண்ணுவார். ஒரு குழந்தை தப்பு பண்ணி எடுத்துன்னா அம்மா அப்பா சொல்லுவா, குழந்தை இப்படி தப்பு பண்ணாத, அம்மா 2 அடி கூட அடித்து சொல்லிவிடுவா, அப்பா பார்வையிலேயே மிரட்டிடுவார். குரு அப்படி இல்லை, உட்காந்து எடுத்து நல்லது சொல்லி கொடுக்கக்கூடாது, இது தவறு, இது போகக்கூடாது, அந்த பையன் போனார்னா நீயே இப்படி பண்ணுற, உனக்குன்னு இப்படி தோணக்கூடாதா அப்படின்னு எடுத்து அறிவுரை சொல்லுவார். அதுதான் முருகப்பெருமான். நமக்கு ஆசை என்பது இருக்கும், இது நடக்கலையேன்றது இருக்கும். நடந்தா என்ன, நடக்கலைன்னா அது ஏன், நடந்தது அது ஒன்றால் கிடையாது என்னால் தான், இது அத்தனையும் சொல்லக்கூடிய அருளக்கூடிய ஞானமயமாக இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாடிக்குண்டான திரு விழான்னு சொன்னால் இந்த தைப்பூசம். எல்லோரும் காவடி எடுத்து வருவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, வேல் காவடி, மயில் காவடி, இப்படி ஒவ்வொரு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் நம்ம ஏராளமான பேர் பார்ப்போம். நடைப்பயணமாக வரதாங்க, வேண்டின்னு இருப்பா, ஆண்டவா எனக்கு இந்த வருஷத்தை காரியம் நடக்கணுமே முருகா. சில பேர் வேண்டவே மாட்டான், முருகனை பார்த்தா போருங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருக்கும். முருகனை தரிசனம் பண்ணால் போதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். சில பேர் அந்த வேண்டுதல்லாம் கிடையாது, முருகனை பார்த்தாலே போதும், அந்த மாதிரி இருந்துன்னு இருப்பாங்க. அப்போ இந்த நாள், இந்த தைப்பூச நன்னாள் அவ்வளோ சிறப்பு. வீட்டில் வேல் வச்சுட்டு இருக்கிறவங்க, வேலுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம், எலுமிச்சம்பழம், சந்தனம், விபூதி, பல வர்க்கங்கள், நெய், தேன் அப்படி அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு வேல் விரதம் படிப்பாங்க. முருகனுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாய நமக, குகாய நமக, சண்முகாய நமக, பால நேத்திர சுதாய நமக அப்படின்னு முருகப்பெருமானுக்கு வாசிப்பாங்க. இப்படி வாசித்து முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பக்தி ஸ்ரத்தையோடு எவரொருவர் தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து வழிபடலாம். மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் இருந்தால் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். முருக பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துடுறது. ஏன்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. சஷ்டியில் விரதம் இருப்பா, வேண்டுவாங்க, விசாகத்தில் குழந்த பிறக்கும், கிருத்திகையில் குழந்த பிறக்கும், பரணியில் குழந்த பிறக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப மன வருத்தத்தோடு இருப்போம். டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது யாம் இருக்க பயமேன்னு ஒரு வார்த்தை போகும், முருகனுடைய படம் இருக்கும், எல்லா இடத்துலையும் காட்சி கொடுப்பார். அப்படி லண்டனில் முருகன் கோயில், மலேசியாவில் முருகன் கோயில், இப்படி பல இடங்களில் முருகப்பெருமானை சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழா இந்த தைப்பூச நன்னாள். இந்த தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. நடராஜருக்கு உகந்த நாள். இந்த மாதிரி இந்த நாளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். வடலூரில் வள்ளற்பெருமான் ஜோதியான திருநாள் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று வள்ளற்பெருமான் ஜோதியான திருநாள் இந்த திருநாள். இது போன்ற இந்த நாட்களுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதனால் முருக பக்தர் அனைவரும் இந்த நாளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி முருகனை வேண்டி 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமே. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சம்ராட் மகேஷ்.